बाबा जब से मिले, बाबा जब से मिले, मिला ऐसा जहाँ गा रहा है मेरे दिल का ये आसमां। बाबा जब से मिले, मिला ऐसा जहाँ गा रहा है मेरे दिल का ये आसमां। जिंदगी हो गई खुशनुमा खुशनुमा, प्रभु ने हमको बनाया जग का एक रहनुमा। बाबा जब से मिले, निकले दिल से ये आवाज खुशबू की तरह, इस जिगर में तुम्हारा ही प्यार मेरे बाबा भरा। इतना आनंद और मिलेगा कहाँ, गा रहा है मेरे दिल का ये आसमां। बाबा जब से मिले, सबसे बढ़कर खजाना हो तुम बाबा मेरे। रात दिन हो मेरी सांझ तुम ही हो सवेरे मेरे। आके तुमको बाबा बाकी कुछ ना रहा, गा रहा है मेरे दिल का ये आसमां। बाबा जब से मिले, बेहद बाबा का वर्षा पाए हम धन्य हुए। पाके बाबा तुम्हारा दुलार यादों में खोए। साथ तेरा रहे मेरा दिल ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो
बसेरा परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 11/2/2025 பாபா இன்னைக்கு ஞானம்னா என்ன, நாலேஜ்னா என்ன, ஞான மார்க்கம்னு எதை சொல்லப்படுது, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ பக்தினாலே அன்பு, ஞானம் அப்படின்னா புரிந்து அன்பு செலுத்துதல், அவ்வளோதான். பாபா ரொம்ப அழகான முரளி சொல்கிறாரு. ரத்தனங்களை தினம் தினம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்காரு. மீட்டே பச்சே तुम्हें भगवान पढ़ाते हैं, तुम्हारे पास एक ज्ञान रतन, इन्हीं रत्नों का धंधा तुम्हें करना है. இனிமையான குழந்தைகளே, நீ உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார், உங்களிடம் ஞான ரத்தினம் இருக்கின்றது. இந்த ரத்தினங்களின் பிஸ்னஸை, தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும். பாபா என்ன சொல்கிறாரு? ஞான ரத்தினங்களினுடைய வியாபாரத்தை நீங்கள் செய்யுங்க. தும் யஹா ஞான் சீக்தே ஹோ பக்தி நஹி. இங்கே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்கிறீர்களே தவிர பக்தி கிடையாது. 63 பிறவிகளாக நாம் பக்தியை நாம் கற்றுக்கொண்டோம். பக்திக்கான பலன் நமக்கு இப்பொழுது பகவானே படிப்பிக்கின்றார். தான் பக்திக்கான பலன். பக்திக்கான பலன் ஞான ரத்தினங்களை பாபா நமக்காக தினம் தினம் வழங்கி கொண்டே இருக்காரு. அந்த ரத்தினங்களை நாம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். பாபா क्वेश्चन கேட்குறாங்க. मनुष्य ड्रामा की किस वंडरफुल नूंद को भगवान की लीला समझ उनकी बढ़ाई करते हैं. உலகத்தினர் டிராமாவினுடைய எந்த ஒரு அதிசயத்தின் பதிவை பகவானின் லீலை என்று புரிந்து மிகவும் மரியாதை கொடுக்கின்றனர். जो जिसमें भावना रखते उन्हें उसका साक्षात्कार हो जाता है, तो समझते हैं ये भगवान ने साक्षात्कार कराया, लेकिन होता तो सब ड्रामा अनुसार है. பாபா சொல்கிறாங்க, ஏன்னா இன்னைக்கு மனிதர்களிடம், உலகத்தினரிடம் இப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்குது. அதாவது எந்த பாவனையோட, எந்த ஆசையோட பக்தி செய்கின்றார்களோ அதற்கான காட்சி என்பது கிடைக்கிது இல்லையா? அப்போ பகவான் காட்சியை காண்பித்தார், செய்விக்கின்றார். பகவான் தான் இந்த காட்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம்.
இதெல்லாம் அவர் தான் செய்விக்கிறாரு. ஆனால் பாபா சொல்கிறார், எல்லாமே ட்ராமாவினுடைய பதிவு. கரெக்டு தான், பாபா தான் காட்சி கொடுக்குறாரு. ஆனால் ட்ராமாவிலையும் அந்த பதிவு இருக்குது அப்படிங்கிறத மனிதர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. एक और भगवान की बड़ाई करते, दूसरी और सर्वव्यापी का ग्लानि कर देते. ஒரு பக்கம் பார்த்தா பகவானை ரொம்ப பெருமையோட புகழ் பாடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பகவான் எங்கும் வியாபித்தவர், எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை நிந்தனையும் செய்கின்றார்கள். ஆனால் எப்போ நம்ம ஞானம் கேட்குறோம், பாபா புரிஞ்சுக்கிறோம், அப்போ நமக்கு ட்ராமாவில் என்ன பதிவு இருக்குங்கிறதும் புரியுது. அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறோம், பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஓம் சாந்தி. भगवान वाच, भगवानिन महावाक्यम. बच्चों को ये तो समझाया हुआ, मनुष्य को देवता को भगवान नहीं कहा जाता. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று சொல்ல முடியாது. गाते भी हैं ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः, शंकर देवताय नमः. फिर कहा जाता है शिव परमात्माय नमः. பிரம்மா தேவதாய நமக புஷ்பங்களை போடுறாங்க, அர்ப்பிக்கிறாங்க. விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக, மகேஷ் தேவதாய நமக, கிருஷ்ண தேவதாய நமக. ஆனால் சிவ பரமாத்மாவை சொல்லும் பொழுது ஓம் பரபிரம்மே நமக என்றும், ஓம் சிவ பரமாத்மாய நமக என்றும், ஓம் நமோ சிவாயா என்றும் புகழ் பாடப்படுது. ये भी तुम जानते हो शिव का अपना शरीर नहीं, मूल वतन में शिव बाबा और सालिग्राम रहते. இப்போ நமக்கு ஞானம் கிடைத்ததால் நாம் புரிஞ்சுக்கிட்டோம், சிவ பரமாத்மாவுக்கு சொந்த உடல் இல்லை. அவர் வசிக்கும் இடம் பரந்தாமம். அங்கே சிவபாபாவும் ஆத்மா சாலிகிராம் ரூபத்தில் அங்கே இருக்கிறது. அதுக்கு பேர் மூலவத்தனம் சொல்லப்படுது. बच्चे जानते अभी हम आत्माओं को बाप पढ़ाते हैं, जो भी सत्संग वास्तव में कोई सत्संग नहीं है. பாபா சொல்கிறார், இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், பாபா சொல்லக்கூடிய இந்த படிப்பை மட்டும் சத்திய படிப்பு என்றும் சத்திய தொடர்பு என்றும் அழைக்கப்படுவதை தவிர மற்ற எந்த சற்சங்கத்தையும் சத்திய தொடர்பு என்று சொல்வதில்லை. பாபா कहते हैं वह तो माया का संग है, वहाँ ऐसा कोई नहीं समझेंगे हमको भगवान पढ़ाते. மற்ற எந்த சற்சங்கத்திலையும் பகவான் எனக்கு படிப்பிக்கின்றாருங்கிற அந்த புரிதல் இல்லை. இன்னாரு படிப்பிக்கின்றார்கள், இன்னாருடைய சாஸ்திரம், இன்னாருடைய விஷயங்கள், அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். गीता भी सुनेंगे तो श्री कृष्ण भगवान वाची समझेंगे. கீதை கேட்கும் பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகாவாக்கியம் என்று புரிந்து கொள்வார்கள். தின் பிரதிதின் கீதா கா அபியாஸ் கம் ஹோதா ஜாதா. நாளுக்கு நாள் கீதையின் பயிற்சி என்பது குறைந்து கொண்டே இருக்குது. क्योंकि अपने धर्म को ही नहीं जानते. ஏன்னா தன்னுடைய தர்மம் எது என்பதை புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ண கே சாத் तो सभी का प्यार है. ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அனைவருக்குமே அன்பு இருக்குது. கிருஷ்ண கோஹி ஜுலாத்தே. அன்பு இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்ரீ கிருஷ்ணர் சின்ன குழந்தைய ஊஞ்சல்ல ஆட்டுறாங்க. अब तुम समझते हो हम जुलाएंगे किसको. இப்போ நமக்கு தெரியுது நம்ம யாரை ஊஞ்சல் ஆட்டுறோம். बच्चे को जुलाया जाता है ना. சின்ன குழந்தைய தானே ஊஞ்சல் ஆட்டுறோம். அது அழாமல் தூங்கணும், டிஸ்டர்ப் ஆகாமல் தூங்கணும். பாபா को तो जुला न सके. பாபாவை பகவானை நம்ம என்ன பண்ண முடியாது, தொட்டில் கட்டியெல்லாம் போட்டு ஆட்ட முடியாது. தும் சிவ பாபா को जुलाएंगे जुलाएंगे. பாபா கேட்குறார்,
நீங்கள் சிவபாபாவை ஊஞ்சல் கட்டி ஆட்டுவீங்களா என்ன? वो बालक तो बनते नहीं है, पुनर्जन्म में आते नहीं है, वो तो बिंदु. பாபா மறுபிறவி எடுப்பதில்லை, அவர் குழந்தையாக ஆகுவதில்லை, குழந்தை பருவம் அவருக்கு கிடையாது, இந்த பருவங்கள்ங்கிறதே அவருக்கு கிடையாது. அவர் அழகான ஒரு பிந்து. உनको क्या झुलाएंगे? அந்த சின்ன புள்ளியை நம்ம எப்படி ஆட்ட முடியும் தொட்டில்ல? कृष्ण का बोतों को साक्षात्कार होता है, कृष्ण के मुख में तो सारी विश्व हैं, क्योंकि विश्व का मालिक बनते हैं. கதையில் காட்டுவாங்க இல்லையா, கிருஷ்ணர் மண் எடுத்து வாயில் வச்சிருவார். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வாயை திறக்க சொல்லும்போது அதில் பார்த்தா அழகான ஒரு உருண்டை தெரியும். பாபா சொல்கிறாங்க, விஸ்வத்தின் எஜமானன். வாய் திறக்கும்போது அந்த வாயில் உலகம் தெரியும். உலகம் எப்படி தெரியும்? அதோட மீனிங் பாபா சொல்கிறார். பக்தியில் தெரியாமல் இதெல்லாம் நம்ம உலகம் அப்படின்னு தெரியுது, பட் எதனால் காட்டப்படுதுங்கிறது ஞானத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். விஸ்வரூபி மாக்கன், உலகம் என்ற வெண்ணெய். वो जो आपस में लड़ते हैं वो भी सृष्टि रूपी माखन के लिए लड़ते हैं. பாபா சொல்கிறாரு, அந்த உலகம் என்ற வெண்ணெய்க்காக தான் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, நாட்டுக்கு நாடு சண்டை நடக்குது. பாபா சொல்கிறாரு, சமஸ்தே ஹே ஹம் ஜீத்து பாலே. பாபா உதாரணம் சொல்லுவார் இல்லையா, ஒரு அப்பத்துக்காக 2 பூனைகள் சண்டை போடும், இடையில குரங்கு டக்குன்னு பிடுங்கிட்டு போயிடும். बाबा सर कृष्ण के मुख में माखन का घोला दिखाते हैं. ये भी अनेक प्रकार के साक्षात्कार होते हैं, परंतु अर्थ कुछ भी नहीं समझते. நிறைய பேருக்கு காட்சி கிடைக்குது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி, புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி, வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி, வாயில் உலக உருண்டை தெரிகிற மாதிரி, பூமிக்கு மேலே ஸ்ரீ கிருஷ்ணர் பாரதத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி, இப்படி நிறைய சாட்சாத்காரம் கிடைக்கிது. பாபா சொல்கிறாங்க, ஸோ அதோட அர்த்தங்கள்லாம் தெரிவதில்லை. யஹான் தும்கோ சாட்சாத்கார் கா அர்த்த சம்ஜாயா ஜாத்தா. இங்கே பாபா சாட்சாத்காரம், அதாவது காட்சியினுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். மனுஷ சமஸ்தே ஹம்கோ பகவான் சாட்சாத்கார் कराते, ये भी बाबा समझाते. जिसको याद करते ये समझो, कोई श्री कृष्ण को नवदा भक्ति करते, अल्पकाल के लिए उनकी मनोकामना पूरी होती है. கிருஷ்ண பக்தனுக்கு கிருஷ்ணர் நினைக்கிறாங்கன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் கிடைக்கிது. ஹனுமன் பக்தன் ஹனுமனை நினைக்கிறாங்கன்னா அந்த ஹனுமனுடைய காட்சி கிடைக்கிது. முருக பக்தன் முருகனை நினைக்கிறாங்க உள்ள உருகி, அந்த முருகனுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிது. பாபா சொல்கிறாரு, காட்சி கொடுத்து அந்த பக்தர்களின் பாவனையை, மனோ ஆசைகளை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஏபி ட்ராமாமே நூந்துகே. ஸ்ரீ பாபா காட்சி கொடுப்பதெல்லாம் ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. ऐसे नहीं कहेंगे भगवान ने साक्षात्कार कराया. जो जिस भावना से जिसकी पूजा करते उनको वह साक्षात्कार होता है. யார் எந்த பாவனையுடன் பக்தி செய்கின்றனரோ அதற்கேற்றார் போல காட்சி என்பது கிடைக்கின்றது என்றால் அதுவும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. பகவான் தான் அந்த காட்சி கொடுக்குறாருன்னு இல்லை, ड्रामाविल அது பதிவாகி இருக்குது. ये तो भगवान की बढ़ाई की है कि वह साक्षात्कार कराते. एक तरफ इतनी बढ़ाई करते, दूसरी तरफ कह देते पत्थर टिक्कर में भगवान है. कितने अंदर श्रद्धा की भक्ति करते. ஒரு பக்கம் பகவானுடைய மகிமையை பாடுறாங்க, இன்னொரு பக்கம் அவரை நிந்திக்கிறாங்க. தூண் துரும் கல் முள் அனைத்திலும் கடவுள் இருக்கார். கடவுள் தான் துக்கம் கொடுக்கிறார், கடவுள் தான் இந்த பிரச்சனையை கொடுக்கிறார், கடவுள் தான் இந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். பாபா சொல்கிறார், எவ்வளோ பாருங்க, இன்னைக்கு உலக மக்களுக்கு எவ்வளோ இன்னைக்கு குருட்டு நம்பிக்கை. समझते हैं बस कृष्ण का
पर हुआ श्री कृष्णपुरी में हम ज़रूर जाएंगे, परंतु श्री कृष्णपुरी आए कहाँ से? கிருஷ்ணனுடைய காட்சி பார்த்தோன்னு நினைக்கிறாங்க, அப்பாடா நம்ம சொர்க்கத்துக்கு வைகுண்டத்துக்கு போயிடும், ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கே நம்ம போயிடும். பாபா சொல்றாரு, கிருஷ்ணபுரி எங்கிருந்து வரும்? ये सब राज बाप तुम बच्चों को समझाते. கிருஷ்ணபுரி என்றால் என்ன? ஸ்வர்க்கம், வைகுண்டம், பாரடைஸ், சிவாலயம், கிருஷ்ணபுரி, சதோ பிரதான உலகம், சத்யுகம், ராமராஜ்யம். இது எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுது, உருவாகின்றது அப்படிங்கிறதையும் பாபா புரிய வைக்கிறார். கிருஷ்ணபுரிக்கு ஸ்தாபனா ஒரு ரஹி ஹே, ஏ பி ஹன்ஸ்புரி. பாபா சொல்ற இது அசுர உலகம், ஹம்சபுரி. கிருஷ்ணபுரி என்பது உருவாகி கொண்டிருக்குது. ஹம்ச, அகாசூர், பகாசூர், கும்பகரண், ராவன், ये सब असुरों के नाम है. அகாசுரன், பகாசுரன், கும்பகர்ணன், ராவணன், சூர்பனகை, இப்படி நிறைய அசுரர்களுடைய பெயர் காண்பிக்கப்படுது. சாஸ்திரமே கியா கியா பைட்டு லிக்காகே. பாபா சொல்கிறாங்க, சாஸ்திரங்களை என்னென்னலாம் பாருங்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஏ भी समझाया गुरु दो प्रकार के भक्ति मार्ग के भक्ति सिखलाते. ये बाबा तो है ज्ञान का सागर, इनको सद्गुरु कहा जाता. 2 குரு இருக்காங்க. ஒரு குரு என்ன பண்ணுறார்? பக்தி மார்க்கத்தின் வழி காண்பிக்கிறார், பக்தி கற்றுத்தருகின்றார். இன்னொரு குரு தான் ஞானக்கடல். ஞானக்கடல் சத்குரு, ஜகத்குரு சிவபாபாய் கூறுகின்றோம். ये कभी भक्ति नहीं सिखलाते, ज्ञान सिखलाते. சிவ பரமாத்மா சத்குரு பக்தி கற்றுத்தரவில்லை, ஞான மார்க்கத்தை கற்றுத்தருகின்றார். மனுஷ்ய तो भक्ति में कितना खुश होते, झांझ बजाते. மனிதர்கள் பக்தியில் எவ்வளோ மகிழ்ச்சியோட ஆராவாரம் செய்கிறாங்க, சங்கு முழங்குறாங்க. பனாரஸ் மே தும் தேக்கேங்கே, பனாரஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பாபா சொல்கிறாங்க, சப் தேவதாओं के मंदिर बना दिए. எல்லா தேவதைகளுக்கும் அங்கே கோவில் கட்டப்பட்டிருக்குது. ये सब भक्ति मार्ग की दुकानदारी, भक्ति का धंधा. तुम बच्चों का धंधा ही ज्ञान रत्नों का, इसको व्यापार कहा जाता है. பக்தியின் கடையில் பக்தியின் வியாபாரம் நடக்குது. பாபா சொல்கிறார், ஞானத்தின் கடையில், ஞான ரத்தினங்களின் கடையில் என்ன இருக்கும்? ரத்தினங்கள், ஞான ரத்னங்களின் வியாபாரம் என்பது நடக்குது. பாபி ரத்னோகா வியாபாரி ஹே. பகவான் யார்? ரத்னங்களை வியாபாரம் செய்கிறார். தும் சமஸ்தே ஹோ ஏ ரத்தன் கோன்சே ஹே. உங்களுக்கு தெரியும் இந்த ரத்தனங்கள் என்பது எப்படிப்பட்டது? கோன்சே யாருடையது? யார் இந்த ரத்தனங்களை யார் கொடுக்குறா? இதெல்லாம் யாருக்கு தெரியுங்கிறார் பாபா? உங்களுக்கு தான் தெரியும். इन बातों को समझेंगे वही जिन्होंने कल पहले समझाए, दूसरे समझेंगे ही नहीं. பாபா சொல்லக்கூடிய இந்த ஞான ரத்தினங்களை யார் புரிந்து கொள்ள முடியும்? கல்பத்துக்கு முன்பு யார் புரிந்துள்ளார்களோ அவர்கள்தான். புதுசால யாருல புரிஞ்சுக்க முடியாது. जो भी बड़े बड़े वो पिछाड़ी में आकर समझेंगे, कन्वर्ट हुए ना. राजा जनक की कथा सुनाते, जनक फिर अनुजनक बना. பாபா சொல்கிறார், எல்லாருமே மெதுவாத ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அடி விதையிலிருந்து, அடி தண்டிலிருந்து தான் கிளைகள் பிரியுது. எல்லாமே மரத்தோடு தான் லிங்க் ஆகிருக்கு. பாபா சொல்கிறாங்க, எல்லாம் மெதுவாக தான் புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு ராஜா ஜனகருடைய கதை சொல்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க, ஜனக் அனுஜனக் ஆனார். சின்ன வயசுலேருந்து அவருக்கு பருவ காலங்கள்லாம் மாறுது இல்லையா? जैसे कोई का नाम श्री कृष्ण ही कहेंगे, तुम अनु देवी श्री कृष्ण बनेंगे. कहाँ वह सर्वगुण संपन्न श्री कृष्ण, कहाँ ये हैं? பாபா சொல்கிறாரு, அனுஜனக்னு சொல்லப்படுது. அனுஜனக்கோட கதை. பாபா சொல்கிறாங்க, பேர் வச்சுருக்காங்க, ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணருடைய பேர் வச்ச மனுஷன் எங்க? தெய்வீக
அந்த குழந்தை பருவத்தினுடைய ஸ்ரீகிருஷ்ணர் எங்க? எல்லா குணங்கள் நிரம்பிய ஸ்ரீகிருஷ்ணர் எங்க? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணான்னு பேர் வச்சவங்களாம் கிருஷ்ணரா கேட்குறாரு பாபா. லக்ஷ்மின்னு பேர் வச்சாங்களா லக்ஷ்மியா? ராதேன்னு பேர் வச்சவங்களா ராதையா? பாபா சொல்கிறாரு, कोई का लक्ष्मी नाम, इन लक्ष्मी नारायण के आगे जाकर महिमा गाते हैं, ये थोड़े ही समझते हैं इनमें और हमारे में फ़र्क क्यों हुआ. என் பேர் லக்ஷ்மி தான், ஆனால் நான் லக்ஷ்மியை வணங்குறேன். என் பேர் கிருஷ்ணா, ஆனால் நான் கிருஷ்ணாவை பூஜிக்கிறேன், கிருஷ்ணாவை வணங்குறேன். அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கல. अभी तुम बच्चों को नॉलेज मिली है सृष्टि चक्र कैसे फिरता. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது, இந்த காலச்சக்கரமானது எவ்வாறு சுழல்கிறது, 84 பிறவிகளை நாம் எவ்வாறு எடுத்து காலச்சக்கரத்தில் சுழன்று வந்தோம். கபி பந்த் नहीं हो सकता. இந்த சிருஷ்டியின் நியமம் ஒருபொழுதும் நிற்காது. இயற்கை ஒருபொழுதும் தன்னை மாற்றிக்கொள்ளாது. அதோட இயல்பு தன்மை எப்படியோ அப்படிதான் அது இயங்கும். தும் இஸ் நாடக் கே அந்தர் ஆக்டர்ஸ் ஹோ. நீங்கள் இந்த நாடகத்துக்குள்ள ஆக்டர்ஸாக இருக்கீங்க. மனுஷ இத்தனா ஜரூர் சமஜ்தே ஹே கி ஹம் இஸ் நாடக் மே பார்ட் பஜானே ஆயே ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகத்தில் நீங்களாம் பார்ட் ப்ளே பண்ண வந்திருக்கீங்க. பாபா சொல்கிறாரு, ட்ராமா, மற்றபடி இந்த ட்ராமாவினுடைய ஆதி மத்திய அந்திமம் என்னங்கிறது தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி வந்தோமோ அப்படி போய் தானே ஆகணும், நம்ம நடிச்சிட்ருக்குறோம், நடிப்பு முடித்தோன்னே போகிற மாதிரி தான் போகிறோன்னு. ஆனால் இந்த ட்ராமாவினுடைய ஆரம்பத்தின் நிலை எப்படி இருந்தது, எவ்வளோ ஹையஸ்டான ஒரு இயற்கை வளம், ஐஸ்வர்யம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. बाबा சொல்றார், बच्चे जानते हम आत्मा को रहने का स्थान परे ते परे सूर्य चांद की भी रोशनी नहीं. ஆத்மாக்களின் இருப்பிடம் மிக உயர்ந்த ஸ்தானம். சூரிய சந்திரன் நட்சத்திர மண்டலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட அமைதியான ஒரு பிரகாசமான தூய்மையான ஒரு இருப்பிடம். அங்கிருந்து தான் நாம் அனைவரும் வந்தோம். समझने वाले बच्चे अक्षर के साधारण करीबी बनते. சாதாரண மக்கள் மனிதர்கள் தான் பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க. பாரத் ஹி சப்சே சாகார்த்தா, பாரத் ஹி சப்சே கரீப் பனா, சாரா கேல் பாரத் பர் ஹே. பாபா சொல்கிறாங்க, ஃபுல் விளையாட்டும் பாரத தேசத்தில் தான் உருவாகியுள்ளது. பாபா சொல்கிறார், மிக பெரிய செல்வந்தர்களும் பாரதத்தில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களே மீண்டும் குணங்களை இழந்ததால் ஏழ்மை நிலையை அடைந்து விட்டனர். பாரத் தேசா பாவன் கண்ட் அவர் கொய் ஹோத்தா நகி. பாரதத்தை போல ஒரு புனிதமான பூமி உலகில் வேறு எந்த நாடும் இல்லை. पावन दुनिया में पावन गंड होता है और कोई गंड वहाँ होता ही नहीं. बाबा ने समझाया, सारी दुनिया एक बेहद का ஐலண்ட் ஹே. முழு உலகமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஐலண்டுன்னு சொல்கிறார், ஒரு தீவு. ஜெய்சே லங்கா டாப்பு திக்காத்தே ராவன் லங்கா மே ரேத்தா தா. ஸ்ரீலங்காவை தீவாக காண்பிக்கப்படுது. அங்கே தான் யார் இருக்கா? ராவணன் இருக்கிறதாக காண்பிக்கிறாங்க. அபி தும் சமஸ்தே ஹோ. இப்போ நமக்கு தெரியுது, ராவணனின் ராஜ்யம் ஸ்ரீலங்காவில் மட்டுமா? முழு உலகத்திலும். ராவணன் என்றால் யாரு? தீய குணம் படைத்த, விகார தன்மைகள் நிறைந்த, அதர்மம் நிறைந்த ஒரு கெட்ட தன்மைதான் ராவணன். सारी सृष्टि समुद्र भर कड़ी है, ये टापू है. பாபா சொல்கிறார், ஃபுல் உலகமும் கடலில் நிற்கிதுங்கிறார். ஏன்னா 3 பக்கம் கடல், ஒரு பரப்பு தான் நிலம். பாபா சொல்கிறார், அதுதான் தீவு.
इस पर रावण का राज्य है, सब सीता है रावण की जेल में. எல்லாருமே ஆக மொத்தம் ராவண ராஜ்யத்தில் இருக்காங்க. பாபா சொல்கிறார், சீதைகள் எல்லாரையும் ராவணன் ஜெயிலில் கொண்டு போய் வச்சிட்டார். நுங்க தோ அதுக்கீ கதையை பண்ணாதி, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு கதையை ஒரு கதையாக எழுதிட்டாங்க, ஒரு லிமிட்டட் கதையாக சொல்லிட்டாங்க. सारी बेहद की बात, बेहद की नाटक, उसमें ही फिर छोटे छोटे नाटक बैठ बनाए. பாபா சொல்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம், எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதில் சின்ன சின்ன நாடகத்தெல்லாம் நிறைய பேர் தயார் பண்ணியிருக்காங்க. பயோஸ்கோப் அபி பனிகே, சினிமாலாம் இப்போ தான் தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் முன்னொரு காலத்தில் நாடகம்தான் இருந்தது. பாபா को तो समझाने में सहज होता है. இதெல்லாம் உதாரணங்கள் கொடுத்து புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு இல்லையா? பாபா ஈஸியாக புரிய வைக்கிறார், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. बेहद का सारा ड्रामा तुम बच्चों की बुद्धि में है. எல்லையற்ற முழு ட்ராமாவும் குழந்தைகளின் புத்தியில் இருக்குது. மூலவத்தன் சூக்ஷ்மவத்தன் கிஸ்கி புத்திமே ஹோன சகே. மூல வதனம்னா என்ன, சூக்ஷ்ம வதனம்னா என்ன, இதை பற்றி யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. தும் ஜான்தே ஹோ ஹம் ஆத்மாய் மூல் வதன் கி ரஹ்வாசி. நமக்கு நல்லா தெரியுது, நம்ம ஆத்மாக்கள் மூல வதனத்தை சேர்ந்தவர்கள். எதையும் நம்ம எடுத்துகிட்டு போகல, எதுவுமே நம்ம கொண்டு வரல. ஆத்மா அழகான ஒரு வழி, நல்ல பதிவுகளை அது பதிவு பண்ணிக்குது. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கின்றோம், எப்படி நம்ம நினச்சி முடிவெடுத்து எதை செய்கின்றோம், அது ஆத்மாவில் பதியுது. அந்த பதிவை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், வேறு எதுவுமே நம்ம கூட வராது. எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம என்ன செஞ்சோமோ பாவ புண்ணியம் அதுதான் நம்ம கூட வரும். தேவதாய் சூக்ஷ்ம வதனவாசி உன்கோ ஃப்ரிஷ்தா பி கஹத்தே. தேவதைகளை சூக்ஷ்ம வதனவாசி என்றும் ஃபரிஷ்தாக்கள் என்றும் அழைக்கப்படுது. ஹட்டி மாஸ்கா பிஞ்சடா ஹோத்தா நஹி. எலும்பு சதையாலான உடல் அங்கே இல்லை. ஏ சூக்ஷ்ம வதன்கா பார்ட் பி தோடை சமைக்கலே. சூக்ஷ்ம வதனத்தினுடைய பார்ட் என்பது கொஞ்ச காலத்திற்காக. அபி தும் ஆத்தே ஆத்தே ஜாத்தே ஹோ ஃபேர் கபி நஹி ஜாயேங்கே. பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் அங்கேருந்து வர்றது போகிறதா இருக்கீங்க. பாபா சொல்கிறாரு, வேறு எப்பொழுதுமே போக மாட்டீங்கிறாரு பாபா. ஒன்ஸ் இறங்கிட்டே இருக்கீங்கன்னா லாஸ்ட்டு முடிச்சு தான் போவீங்க. மூல் வத்தன் சே ஆத்தி ஹோ வயா சூக்ஷ்ம வத்தன் நஹி ஜாத்தி ஆத்தி ஹோ சீதா ஆத்தி ஹோ. இங்கேருந்து போகிறப்போ சூக்ஷ்ம வதனத்தின் வழியாக நம்ம போகிறோம். ஆனால் அங்கேருந்து இறங்கும்போது இதான் கவனிச்சுக்கணும். நம்ம பரந்தாம வீட்டிலேருந்து ஆத்மா இறங்கும்போது நேரடியாக இந்த பூமிக்கு இறங்குது. சூக்ஷ்ம உலகம்லாம் கிடையாது. அபி சூக்ஷ்ம வதன்கா பார்ட்டு ஹே. பாருங்கள், இந்த சங்கம யுகம் சூக்ஷ்ம வதனத்தின் பார்ட்டுள்ள ஒரு யுகம். பிராமணர்களின் சங்கல்பத்தால் உருவான அனுபவத்தால் ஏற்பட்ட ஒரு இடத்துக்கு பேர் தான் சூக்ஷ்ம வதனம் உலகம்னு சொல்கிறோம். सब रास बच्चों को समझाते हैं. பா சூக்ஷ்ம வதனத்தில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. பாபா தினம் தினம் அங்கே அட்வான்ஸ் பார்ட்டியை கூட்டுறார், பிரேரணா கொடுக்குறார். போகு நம்ம மதுபனில் போகு வச்சாலும், ஒவ்வொரு சேவா கேந்திரங்களில் போகு வச்சாலும், பாபா யஜ்ஞத்தில் வதனம் போய் தான் போகு கொடுக்குறோம். வதனத்தில் தான் பாபா பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய பார்ட்டாங்க பாருங்கள். இஷாரா மூலமாக நைனோக்கி பாஷா, சங்கல்போங்கி பாஷான்னு சொல்கிறோம். கண்களால் பேசுகிறோம், எண்ணங்களால் பேசுகிறோம். அங்கே சப்தம் இருக்காது, அசைவுகள் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தோட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா ஜான்தே ஹே ஹம் ஆத்மாவும் கோ சம்ஜா ரஹே. பாபாவுக்கு தெரியும் நம்ம ஆத்மாக்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறோன்னு. சாது சந்த ஆதி கோயி பி இன் பாத்தோம் கோ நஹி ஜான்தே. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளை தவிர வேறு எந்த சாது சன்னியாசிகளுக்கெல்லாம் இது புரியாது. கபி ஏசி பாத்தையும் கர்ண சகே. வேறு எந்த சர்ஷங்கத்திலையும் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம்
சொல்லப்படவில்லை. பாப்பிஹி பச்சோं से बात करते. பாபாவே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், படிப்பிக்கின்றார். तुम आत्माओं की दृष्टि भी बाप तरफ चली जाती है. நம்ம ஆத்மாக்களுடைய பார்வை கூட, கண்கள் கூட பாபா பக்கம் தானே போகுது. சப் நई बातें हैं. இதெல்லாம் புது விஷயம். பாபா திருஷ்டி கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே நமக்கு பாபா இழுத்துருவார். திருஷ்டி மூலமாக நம்மளுடைய மனபுத்தி எங்கேயுமே அலைய முடியாது, பாபா கிட்ட போயிடுது. இதெல்லாம் புதுமையான விஷயம். நிராகார் பாப் உன்கா நாம் சிவ பாபா. திருஷ்டி கொடுக்கறது நிராகார பரமாத்மா, அவர் பேர் சிவ பாபா, சிவ தந்தை. தும் ஆத்மாவுக்கா நாம் தோ ஆத்மா கி ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்கள் ஆத்மாக்களுடைய வீடு ஆத்மா தான். துமாரி ஷரீர்க்கே நாம் பதல்தே. உங்களுடைய ஷரீரத்தரோட பேர் மாறுது. மனுஷ கேத்தே பரமாத்மா நாம் ரூப் சே நியாரா. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் சொல்கிறாங்க பகவானுக்கு பேரும் இல்லை ரூபமும் இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அது எப்படி அப்பாற்பட்ட ஒரு சக்தி எப்படி இருக்கும்? பரந்து நாம் தோ ஷிவ் கேத்தே ஹே. பாபா சொல்கிறார், ஆனால் எனக்குரிய பேர் இருக்குது, என்னோட பேர் சிவன். ஷிவ்கி பூஜா பி கர்த்தே. சிவனுக்கு பூஜையும் செய்கின்றனர். சமஸ்தே ஏக் ஹே கர்த்தே தூசரே. சமஸ்தே ஹே ஏக் ஹே கர்த்தே தூசரா ஹே. நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்குது. பகவான் சிவன் நினைக்கிறாங்க, ஆனால் அவர் எங்கும் நிறைந்தவர். நாம் ரூப் சே, நாம் ரூப் கால் தேஷ் சமஜ் கே ஹோ. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோங்கிறார் பாபா. நீங்கள்லாம் பாபாவோட பேர் என்ன, ரூபம் என்ன, தேசம் என்ன, காலம் என்ன, கர்த்தவியம் என்ன, எல்லாம் A to Z பாபா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஜான்தே ஹோ கோய் பி சீஜ் நாம் ரூப் கே பிகர் ஹோனா சகே. எந்த பொருளும் பேரு உருவம் இல்லாமல் இருக்க முடியாது. படி சூக்ஷ்ம சமஜ்னைக்கு பார்த்தேன். இதெல்லாம் நம்ம பாபாவை புரிந்து கொள்ளும் விஷயங்கள். பாபா புரிய வைக்கிறார். செகண்டில் ஜீவன் முக்தின்னு புகழ் பாடப்படுது. நரனை நாராயணராக, நாரியை ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆக்குறார். அதற்காக ஹெவன்லி காட் ஃபாதர் குழந்தைகள் எதிரில் வந்து ஞானம் கொடுத்து படிப்பித்து என்ன ஆக்குறாரு? மனிதனை தேவதையாக மாத்துறார். பரந்து மனுஷ சமஸ்தை தோடேகி. ஆனால் மனிதர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுல பகவான் வந்து ஞானம் கொடுத்து மனிதனையும் தேவதையாக மாத்துறார். அதனால தான் சொல்லப்படுது இல்லையா, மனிதனும் தேவனாகலாம். बाबा कहते हैं बच्चे ऐसी एम एंड ऑब्जेक्ट ही ये हैं. नरसिंह नारायण बनना राजयोग है ना. பாபா சொல்லுது ராஜயோகம் இல்லை, இந்த ராஜயோகம் ஒரு படிப்பு. இதில் கூட உங்களுக்கு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறார். பாபா கேட்குறாரு இல்லையா, உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்கிறோம்? லக்ஷ்மி நாராயணா ஆகணும் பாபா, அதுக்காக தான் படிக்கிறோம். பௌத்தோங்கோ சதுர்புஜ் கா சாட்சாத்கார் ஹோத்தா. நிறைய பேருக்கு 4 புஜங்களையுடைய காட்சி கிடைக்கிது. சித்த ஹே விஷ்ணுபுரிக்கே ஹம் மாலிக் பன்னே வாலே ஹே. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விஷ்ணுபுரிக்கு எஜமானனாக ஆகக்கூடியவர்கள் நாம். மாலமே சொர்க்கமே லக்ஷ்மி நாராயண் கா தக்துக்கே பிச்சாடி விஷ்ணு கா சித்திர திக்காத்தே. சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணருடைய அந்த சிம்ஹாசனம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை காண்பிக்கிறாங்க. அர்த்தாத் விஷ்ணுபுரிமே இனுக்கா ராஜ்யகே. அதோட மீனிங் என்ன? விஷ்ணுபுரியில் இவர்களின் ராஜ்யம் இருக்கிறதுன்னு அடையாளம். ஏ லக்ஷ்மி நாராயண் விஷ்ணுபுரிக்கே மாலிக் வகை ஸ்ரீ கிருஷ்ணபுரி ஏகே ஹம்சபுரி. ட்ராமானுசார் நாம்பி நாம் ரக்கே ஹுயே. அது கிருஷ்ணபுரி, இது ஹம்சபுரி கலியுகம். ட்ராமா படி பேர் கூட அப்படி அமைஞ்சிருக்குங்கிறார் பாபா. சம்ஜாத்தே மேரா ரூப் பௌத் சூக்ஷ்ம். பாபா சொல்கிறார், குழந்தைங்களே என்னுடைய ரூபம் கண்ணுக்கு பார்க்க முடியாத ஸ்வரூபங்கிறார். பாபா கண்ணால் பார்க்க முடியுமா? அத்தி சூக்ஷ்மம். கோய் பி ஜான சக்கே. யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது. कहते हैं आत्मा एक स्टार परंतु फिर லிங்க் பனா தேத்தே. சொல்லப்படுது ஆத்மா ஒரு சின்ன ஸ்டார்னு,
ஆனால் பாபா சொல்கிறார், எவ்வளோ பெரிய லிங்கமாக காட்டுறாங்க. நைத்தோ பூஜா கேசை ஹோ, நான் சின்ன ஒளியாக இருக்கிறேன், ஒளிக்கு எப்படி நீங்கள் பூஜை பண்ணுவீங்க? ருத்ர யஜ்ஞ ரச்தே அங்குட்டே மிசல் சாலிகிராம் பனாத்தே, யஜ்ஞத்தை படைத்து அதில் நம்ம கட்டை விரல் போல் சாலிகிராம பண்ணி தயார் பண்ணுறாங்க. தூசரி தரஃப் உன்கோ அஜப் சித்தாரா கேத்தே, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க? பகவான் என்றும் பிரகாசமானவர், ஒளி வீசக்கூடியவர்னு சொல்லப்படுது. ஆத்மா को देखने की बहुत कोशिश करते परंतु कोई भी देख नहीं सकते. ஆத்மாவை பார்க்கணுன்னு முயற்சித்தாலும் பார்க்கவே முடியாது. ராமகிருஷ்ண விவேகானந்தர் का भी दिखाते हैं ना, देखा आत्मा इनसे निकल मेरे में समा गई. ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பற்றி காண்பிக்கிறாங்க. சாஸ்திரங்களில் கதைகளில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? விவேகானந்தர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய ஆத்மா வெளிப்பட்டு இவருக்குள்ளார அப்படியே அது ஐக்கியமானதாக காண்பிக்கப்படுது. அப்படி ஒரு காட்சி என்பது கிடைச்சிது. ஆத்மா और परमात्मा का रूप तो एक ही है, बिंदी देखा समझते कुछ नहीं. ஆத்மாவும் புள்ளி தான், பரமாத்மாவும் புள்ளி தான். ஆனால் ஆத்மா உள்ளே பூந்துதா, பரமாத்மா உள்ளே பூந்துதா? பாபா சொல்கிறார், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆத்மா கா சாட்சாத்தார் கோய் சாகத்தே நகி, யாருமே ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாக்குள்ளார நுழையணும்னு விரும்புறதில்லை. சாகனா ரக்தே ஹே பரமாத்மா கா சாட்சாத்கார கரே. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? பகவானுடைய காட்சி கிடைச்சா போதும் நமக்கு. ஒளியினுடைய, ஏன் ஐயப்பா கோயில் போகிறாங்க, அந்த ஒளி ஜோதியை பார்த்துட்டு வராங்க. ஜோதியினுடைய காட்சி கிடைச்சா போதும். बैठा था गुरु से परमात्मा का साक्षात्कार करे, बस कह दिया ज्योति थी वो मेरे में समा गई. அவர் இந்த ஆசையோடு உட்கார்ந்திருந்தார் விவேகானந்தர். பரமாத்மாவின் காட்சி எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைச்சா போதும். அந்த பாவனைக்கு பாபா சொல்கிறார் இல்லையா, பாவனையினுடைய ஆசையை நான் பூர்த்தி பண்ணுவேன்னு. அப்போ அந்த ஜோதி வெளிப்பட்டு அப்படியே அவருக்குள்ளார அந்த ஜோதி அடங்கியதாக காண்பிக்கப்படுது. இஸ்மே போத் குஷ் ஹோகையா. அந்த காட்சி கிடைச்சோன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். சம்ஜா எஹி பரமாத்மா கா ரூப், गुरु में भावना रहती, भगवान साक्षात्कार की समझते कुछ नहीं. அப்போ அந்த ஆசையோடு உட்காந்துரும்போது அந்த காட்சி கிடைச்சோன்னே பகவான் காட்சி கொடுத்துட்டார். குருவோட பாவனை இருந்தது. பாபா சொல்கிறாரு, ஆனால் அந்த உள்ளுக்குள்ளார வந்த சக்தி எதுங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. பக்தி மார்க்கத்தில் யார் இதெல்லாம் புரிய வைப்பாங்க? பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாவை பார்க்க முடியுமா, பரமாத்மாவை பார்க்க முடியுமா? बाबा पुरी विक्रार, जिस जिस रूप में जैसे भावना रखते शक्ल देखते साक्षात्कार हो जाता. गणेश की पूजा बोध पूजा करते, उनका चैतन्य रूप में साक्षात्कार हो जाता, नहीं तो उनको निश्चय कैसे हो? बाबा சொல்றாரு, விநாயகர் கணேசருடைய பக்தன், நின்று கணேசருடைய காட்சி கிடைக்குன்னு ரொம்ப அன்பாக நினைக்கிறாருன்னா, பாபா என்ன பண்ணுறாரு, அந்த கணேசர் அந்த விநாயகருடைய அப்படி உண்மையிலேயே அந்த சைத்தன்ய ரூபத்தில் அந்த காட்சியை கொடுக்குறாரு. இல்லாட்டா எப்படி நம்பிக்கை வரும்? तेजोमय रूप देख समझते हमने भगवान का साक्षात्कार किया. ஜோதியை பார்த்துட்டா நினைக்கிறாங்களாம், கடவுள் எனக்கு காட்சி கொடுத்துட்டாருன்னு. உஸ்மே ஹி குஷ் ஹோ ஜாத்தே, அந்த ஜோதியை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுடுறாங்க. பக்தி மார்க்கம் இதெல்லாங்கிறார். இறங்கும் கலை, ஃபஸ்ட்டு ஜென்மம் பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ நல்ல பிறவி எடுத்தீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சி 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 கீழே இறங்கிட்டீங்க. இந்த விஷயங்களெல்லாம் இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சுன்னி கல் பहले ஞான் சம்ஜாயா உனக்கு கொய் அப் சம்ஜா ரகே. கல்பத்துக்கு முன்னாடி பாபா யாருக்கெல்லாம் புரிய வைத்தாரோ அவர்களுக்கு மீண்டும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். கல் पहले वाले ही आएंगे, பாக்கி औरों को तो धर्म ही अलग है. கல்பத்துக்கு முன்பு யார் பாபாவை தெரிந்து கொண்டனரோ, பாபாவோட முரளி கேட்டாங்களோ அவங்க தான் மறுபடியும் வராங்க. மற்ற பேரெல்லாம் பாபா சொல்கிறார், மற்ற தர்மம் வேறு. பாபா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? ஒவ்வொரு சித்திரமும்
அந்த ஒவ்வொரு சித்திரத்திலும் பகவானின் மகாவாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்குது. अभी तुम सिद्धकर बतलाते हो गीता शिव भगवान ने सुनाई है. இப்போ நீங்கள் நிரூபித்து சொல்லலாம், கீதையை சிவ பகவான் சொன்னார். உன்சே ஹி ராஜயோக் சிக்காயா, அவரிடமிருந்து தான் நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டோம். பிரம்மா துவாரா, பிரம்மா பாபா மூலமாக சிவ பரமாத்மா நமக்கு ராஜயோக கல்வியை கற்றுக் கொடுத்தார். यही श्री कृष्ण भगवान की गीता समझकर कसम उठाते. சிவ பரமாத்மா சொன்னதை தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் கீதையை புரிந்து என்ன பண்ணுறாங்களாம், நிறைய பேர் அந்த கீதையின் மேலே சத்தியம் எடுக்கிறாங்க. பூச்சா उनसे पूछना चाहिए कृष्ण को हाजिर नाजिर जानना चाहिए भगवान को. அப்போ அவங்கள்ட்ட கேளுங்க, பாபா சொல்கிறார், எங்கும் நிறைந்தவர் கிருஷ்ணரா அல்ல எங்கும் நிறைந்தவர் பரமாத்மாவா? பாபா சொல்கிறார், எப்படி பாருங்கள், குழப்பி விடுறாங்க, எப்படியெல்லாம் போய் பாருங்க. பாபா சொல்கிறார், எங்கும் நிறைந்தவர், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணா தெரியறான்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் भगवान இருக்கிறதா சொல்கிறாங்க. सर्विस करने वालों को बच्चों को गुप्त नशा रहना चाहिए. नशे से समझाएंगे तो सफलता होगी. பாபா சொல்கிற ஞானம் புரிய வைக்கும்போது அந்த குஷியோடு சொல்லுங்கள். அதான் பாபா சொல்கிறார், சிவனுடைய ஃபோட்டோ ஒரு பக்கம், ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இன்னொரு பக்கம் வைங்க. நிராகார் பாபா, சாக்கார கிருஷ்ணா. இவர் யார் இவர் யார் ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் படுத்தி சந்தோஷமாக குஷியாக நஷாவோட சொல்லும்போது தான் வெற்றி கிடைக்கும். துமாரிய படை குப்த் படானே வாலா குப்த், படிப்பும் குப்தம், சொல்லிக் கொடுக்கக்கூடியவரும் கண்களால் பார்க்க முடியாதவர். ஜான்தே ஹம் நை துனியாமே ஜாக்கர் ஏ பனேங்கே, நமக்கு தெரியும் இந்த பாடம் படிக்கக்கூடிய நமக்கு அடுத்த பிறவியில் நாம் போய் இந்த மாதிரி ஆகிவிடுவோம். நை துனியா ஸ்தாபன் ஹோத்தி ஹை மகாபாரத் லடாய்க்கே பாத். புது யுகம் என்பது பாபா சார் மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு மறுபடியும் ஏற்படும். பச்சோங்க நாலேஜ் மிலி ஹே, பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. ஓபி நம்பர்வார் தாரண் கர்த்தே ஹே, அவங்களும் நம்பர் படி தாரணா பண்ணுறாங்க. யோகுமே பி நம்பர்வார் ரேத்தே ஹே, யோகத்தில் குழந்தைகள் நம்பர்வாராக இருக்காங்க. இப்படி ஜாஞ்சு ரக்னி சாஹியே கித்தனை யாத் ரேத்தே ஹே, நம்மளும் நம்மளை சுய சோதனை பண்ணணும். நான் எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செய்கின்றேன், நினைவுக்கான சார்ட் எனக்கு எவ்வளோ வருது. 21 பிறவிகளுக்காக நாம் எதிர்காலத்திற்காக புருஷார்த்தம் பண்ணுறோம். இப்போ ஃபெயில் ஆகிட்டோம்னா கல்பா ஃபெயில் ஆகிடுவோம். இப்போ முயற்சி எவ்வளோ உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி நம்ம பண்ணுறோம். பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய ஒவ்வொரு சென்டர்லேயும் வித்தியாசமான ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. சில பேர் ஞானம் கேட்குறாங்க, ஆனால் தீய குணங்களை விடுறதில்ல. சில நினைக்கிறாங்க பாபா எல்லாமே பார்த்துட்ருக்கார், பாபாவுக்கு எல்லாமே தெரியும்னு. बाबा को क्या पड़ी, जो ये बैठ देखेगा, तुम झूठ बोलेंगे, विकारम करेंगे तो अपना ही नुकसान करेंगे. பாபா உட்காந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் போய் பேசுகிறீங்களா, சத்தியம் பேசுகிறீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாரா, இதனால் அவருக்கு என்ன கிடைக்க போகுது? பாபா சொல்கிறார், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதோட லாபம் நஷ்டம் உங்களுக்கு தான். ஏபி தும் அபி சமஸ்தே ஹோ, இதெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. கலாமுக்கர்த்தாகும் ஊஞ்சிப்பது பானகி சக்தா, விகாரங்களை விட முடியலை, முகத்தை கருப்பாக்கிக்கிறீங்கன்னா உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும்? பாபா ने जाना तो बात तो एक ही हुई ना, को क्या दरकार पड़ी. பாபா தெரியுது, பாபாவுக்கு விஷயம்லாம் ஒன்று தான், ஆனால் என்ன பிரயோஜனம் என்ன அதனால? अपने दिल காணி चाहिए, நம்ம ऐसा कर्म करने से दुर्गति को पाएंगे. நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னா நமக்கே அந்த மன உறுத்தல் ஏற்படுது. ஐயோ எனக்கு எப்படி சத்கதி கிடைக்கும், நான் திரும்பியும் உயர்ந்த பதவி நான் அடைய முடியாதேன்னு உள்ளுக்குள்ளார துக்கமும் வருத்தமும் ஏற்படுது. பாபாவுக்கு ஏன் நம்ம சொல்லணும்? பாபா क्यों बतावे, हाँ ड्रामा में है तो बतलाते भी हैं. பாபா சொல்கிறார், ட்ராமாவில் இருந்தால் அவர் சொல்லுவார், ட்ராமாவில் இல்லைன்னா
சொல்கிறதுக்கு பாபா से छिपाना वो अपने सत्य नाश करना. பாபாட்ட நீங்கள் மறைக்கிறீங்கன்னா சத்தியத்தை அழிக்கிறீங்க. தூய்மை ஆகுவதற்கு தான் நம்ம பாபாவை நினைவு செய்வது ரொம்ப அவசியம். டைம் எடுத்து படிக்கணுங்கிறார். டைம் எடுத்து பாபாவை நினைவு செய்யணும். कोई महाराज जी है इसका भुनना नहीं है, फिक्र रखना है, பாபா से वर्षा कैसे लेवे. பாபா சொல்கிறார் நமக்கு அப்படிப்பட்ட கவலை இருக்கணும், மற்ற கவலை இருக்கக்கூடாது. யார் வாழ்ந்துட்டுருக்கா, யார் இறந்துட்டுருக்கா, யார் லாப நஷ்டத்தில், எந்த கவலைப்படாதீங்க. நான் பாபாட்டேந்து எவ்வாறு ஆஸ்தியை பெறுவது, இந்த கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட், குப்த போதையிலிருந்து சேவை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நம்மளுடைய உள்ளம் அரிக்கிற மாதிரி, உறுத்துற மாதிரி தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். நான் எவ்வளவு பாபா நினைவில் இருக்கின்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், சதா இந்த கவலை இருந்துகிட்ருக்கணும். நான் நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவி அடையணும் இல்லையா. எந்த ஒரு தவறான செயல்களை, பொய் பேசுதல், இந்த மாதிரி தவறானதை நம்ம செய்தோம் என்றால் ஆத்மா தனக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. ஆகவே பாபா சொல்கிறார், தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க. வரதானம், மன்மனாபோக்கி மகா மந்திர துவாரா सर्व दुखों से पार रहने वाले सदा सुख स्वरूप भव. மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தின் மூலமாக அனைத்து துக்கங்களையும் கடந்து செல்லக்கூடிய எப்போதும் சுக स्वरूपम ஆகுங்கள். जब किसी भी प्रकार का दुख आए तो मंत्र ले लो, दुख भाग जाएगा. எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் மன்மனாபவ என்ற மந்திரத்தில் இருந்தீர்கள் என்றால் துக்கங்கள் அனைத்தும் ஓடிவிடும். ஸ்வப்பன் மேபி ஜராபி துக்க அனுபவம் ஆகும். கனவுல கூட பாபா சொல்ற துக்கத்தின் அனுபவம் ஏற்படவே முடியாது. तन बीमार हो जावे, धन नीचे ऊपर हो जावे, कुछ भी हो, लेकिन दुखी लहर अंदर नहीं आनी चाहिए. உடம்புக்கு முடியாட்டாலும், பணத்தில் ஏற்றம் இறக்கம் வந்தாலும் ஏற்பட்டாலும், என்ன நடந்தாலும் துக்கத்தின் அலை நமக்குள் வர முடியாது. எப்போ மன்மனாபவ என்ற மந்திரத்தை நினைக்கும் போது. जिस सागर में लहरें आती हैं चली जाती हैं, लेकिन जिन्हें उन लहरों में लहराना आता वो उसमें सुख का अनुभव करते. கடல்னாலே அலைகள் வரதான் செய்யும், சின்ன அலை பெரிய அலை எல்லாமே வரும். நம்ம நீந்த கற்றுக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம், பெரிய அலை வந்தால் துக்கம் கொடுக்குற மாதிரி அலை வந்தால் அதையும் நீந்தி போகலாம். சின்ன அலை வந்தாலும் நீந்தலாம் இல்லையா. மூழ்கிட மாட்டாங்க இல்லையா, இறந்துட மாட்டாங்க. நீந்த கற்றுக்கணுங்கிறார் பாபா. அந்தமாரி வாழ்க்கையில் பிரச்சனைகளை கடக்க கற்றுக்கணும். लहर को जंप देकर ऐसे क्रॉस करते जैसे खेल कर रहे. இப்படி கடல் அலையோட விளையாண்டு ஜம்ப் பண்ணி அந்த அலை பெரிய அலை வரும்போது அப்படியே ஜம்ப் பண்ணும்போது ஈஸியாக போயிடுது. அப்படி விளையாடுறாங்க. तो सागर के बच्चे सुख स्वरूप हो. பாபா சொன்னீங்க கடலோட குழந்தைகள் நீங்கள் யார், சுக ஸ்வரூபமாக இருக்கீங்க. துக்கி லஹர் பி நாவே. பாபா சொன்னாங்க உங்களுக்குள் துக்கத்தின் அலைகள் வரவே முடியாது. ஸ்லோகன், हर संकल्प में दृढ़ता की विशेषता को प्रैक्टिकल में लाओ तो प्रत्यक्षता हो जाएगी. ஒவ்வொரு சங்கல்பத்திலும் உறுதித்தன்மையினுடைய ஸ்பெஷாலிட்டியை ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வந்துட்டோன்னா போதும், பாபாவை ஈஸியாக பிரத்யக்ஷம் செய்துவிடலாம். பாபா பிரத்யக்ஷம் ஆக்கிவிடுவார். அடுத்து பாபா மனசா சேவிக்காக சொல்கிறாங்க, ஏகாந்த பிரியராகணும், ஒற்றுமை கொண்டு வரணும், மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதற்காக சுய முன்னேற்றத்திலும் சேவையில் முன்னேற்றத்திலும்
ஒருவர் கூறினால் மற்றொருவர் ஆஞ்சி என்று ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கணும். அப்படி சதா ஒற்றுமையும் திடத்தன்மையுடன் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா தாதிகள் அவ்வளோ ஒற்றுமையுடனும் திடத்தன்மையுடனும் இவ்வளோ பெரிய பரிவாரத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஆதி சேவையில் ரத்தனங்களினுடைய ரொம்ப ஒரு அழகான ஒரு குழுவை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குழுவை தயார் பண்ணியிருக்காங்க. இதுவும் மிக மிக அவசியமான ஒன்று. இந்த ஒரு பரிவாரமும் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம். ஒற்றுமையினுடைய ஒரு அழகான குழு நமக்கு ரொம்ப அவசியம். ஓம் சாந்தி. இல்லை பாபா முக்கியமாக நமக்கு என்ன சொல்கிற, சிவ ஜெயந்தி வந்துட்டுருக்குது. அதனால் பாபா சிவன் பகவான், கீதையின் பகவான் யாருங்கிறத தெளிவுபடுத்துங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் யார், ஸ்ரீ பாபா யார், ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? கீதையின் பகவான் யார்? கீதை யாரால் உருவாக்கப்பட்டது? சத்திய தர்மம், தேவி தேவதா தர்மத்தின் நூல் எது? இதை பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுத்து நாம் சேவா பண்ணி பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஸோ பரந்தாமத்தில் அழகான ஜோதி பிந்து பாபா அன்பு கடல், சுகக்கடல், ஆனந்தக்கடல், கருணைக்கடலாக இருக்கார். ஸோ அவருடைய அன்பில் அப்படியே நம்ம மூழ்கிடுவோம். ஓம் சாந்தி. सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। व्यर्थ न जाए जीवन अपना, व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। आए कहाँ से क्यों है आए, सोचो क्या ले जाना है। आए कहाँ से क्यों है आए, सोचो क्या ले जाना है। जैसी करनी वैसी भरनी, कभी नहीं भुलाना है। शुभ संकल्पों की, शुभ संकल्पों की करो रचना, विश्व का कल्याण कर। व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर।
मिट्टी का तन मिट जाएगा, भूल से धोखे में मत आना। मिट्टी का तन मिट जाएगा, भूल से धोखे में मत आना। वस्तु वैभव धन संपदा साथ कभी ना है जाना। मैं हूँ आत्मा, मैं हूँ आत्मा अजर अमर, बस यही एहसास कर। व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। की पूंजी भर ले मन में, कुछ ही पल है पास तेरे। पुण्य की पूंजी भर ले मन में, कुछ ही पल है पास तेरे। जोड़ के रिश्ता प्रभु प्रीतम से, पाले उनसे सुख सारे। क्या होगा, क्या होगा, कैसे होगा, अब न कोई फरियाद कर। व्यर्थ न जाए जीवन अपना, पल पल को आबाद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। सफल कर लो सांसें अपनी, परम पिता को याद कर। परम पिता को याद कर। குடும்பம்ன்றதுல தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதுல அன்புன்றது எப்பயுமே முடிவில்லாததா இருக்கு. Family is where life begins and love never ends.